வணக்கம் மக்களே! இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம இலங்கையை பொறுத்தளவுல சட்டதிட்டங்கள் ரொம்ப கடுமையாக்கப்பட்டு இருக்குது. சட்டங்களில் நிறைய திருத்தங்கள்லாம் கொண்டுட்டு வராங்க. இருந்தாலும் கூட அரசு உத்தியோகஸ்தர்கள் தொடர்பிலையும் சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக போலீஸார் கடமை நேரத்தில் தூங்குவதற்கு தடை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. என்னடா அது? கடமை நேரத்தில் போலீஸார் மட்டும் இல்லை, எந்த அரசு உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, கடமை நேரத்தில் தூங்குனா அந்த கம்பெனியோட உரிமையாளர் கண்டிப்பாக அதுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தான் செய்வார். இருந்தாலும் அண்மையில் சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ பதிவாகி இருக்குது. போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் கடமை நேரத்தில் நல்லா தூங்குற மாதிரியும் அந்த வீடியோ நல்லா வைரலாகவும் போயிருச்சு. அந்த வீடியோ பார்த்த போலீஸ் மா அதிபர் இந்த வீடியோ எப்படி சமூக வலைத்தளங்களில் வெளியாகியது, இது குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும், இனிமே கடமை நேரத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் எந்த போலீஸாரும் மேற்கொள்ளக்கூடாது, அவ்வாறு மேற்கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இலங்கையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதிலும் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுது. எனவே இந்த விடயம் தொடர்பான உங்களினுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சிலோன் தமிழச்சி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.